So step 3, second iterative table. So இதுவும் வந்து அதே தான், நான் சேம் ஃபார்மேட் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பேசிக் வேரியபிளில் நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ் ஒய் s1 s2 s3 நோட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம இந்த வேரியபிள்ஸோட கோஃபிஷியண்ட்டை எழுத போகிறோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி டேபிளில் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கான கோஃபிஷியன்ட் நம்ம போட்டிருக்கோம் 43000. ஸோ அதே தான் வரும், இது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதே வேரியபிள்ஸை நம்ம நியூ டேபிள்லேயே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸோட கோஃபிஷியன்ட் நோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடில் பாருங்கள் பேசிக் வேரியபிள்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பேசிக் வேரியபிள்ஸ் நோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரீவியஸ் டேபிளில் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டேபிளில் பாருங்கள் s1 வந்து லீவிங் வேரியபிள் அண்ட் y வந்து என்டரிங் வேரியபிள். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த s1 லீவ் ஆகிட்டு அந்த இடத்துல இந்த y வரும். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த டேபிளில் நோட் பண்ணும்போது இந்த s1 இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இந்த y-ஏ என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லீவிங் வேரியபிளான s1க்கு பதிலாக என்டரிங் வேரியபிளான y-ஐ வந்து இங்கே நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கீழே இருக்கிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து s2 அண்ட் x இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால இந்த s2 அண்ட் x இதை வந்து நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஸோ s2 அண்ட் x அதை அப்படியே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கான கோஃபிஷியன்ட்ஸ் இங்கே நோட் பண்ண போகிறோம். ஸோ y-ஓட கோஃபிஷியன்ட் வந்து 3. ஸோ 3 இங்கே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் s2 இருக்குது. s2ஓட கோஃபிஷியன்ட் வந்து 0. ஸோ 0 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ் இருக்குது. எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ 4 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பேசிக் வேரியபிள்ஸோட கோஃபிஷியன்ட்டை நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த y தான் இப்போ நம்மளுக்கு வந்து நியூ என்டரிங் வேரியபிளாக வந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த y-லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நியூ y-யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ y. ஸோ நியூ y-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓல்டு s1 டிவைட் பை கீ எலமெண்ட் பண்ணணும். இந்த ஓல்டு s1 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல s1 இருந்தது, அதுக்கு பதிலாக தான் இங்கே இப்போ y வந்திருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்த s1 வேல்யூஸ், ஸோ ஓல்டு s1 டிவைட் பை கீ எலமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நியூ y வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த டேபிளில் வந்து s1 வேல்யூ இதுதான். ஸோ இப்போ அந்த நியூ s1 வேல்யூஸ் இதுதான். ஸோ டு ஃபைண்ட் நியூ y நம்ம வந்து ஓல்டு s1 டிவைட் பை கீ எலமெண்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து 1. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 0 பாருங்கள், இந்த 0 வந்து நம்ம இந்த கீ எலமெண்ட் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 0 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் 1 இருக்குது. ஸோ ஓல்டு s1 வேல்யூ வந்து 1 அண்ட் கீ எலமெண்ட்டும் இங்கே வந்து 1 தான். ஸோ 1 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1. நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு பாருங்கள், இங்கே வந்து ஓல்டு s1 வேல்யூ வந்து 1 இருக்குது அண்ட் தென் இது வந்து நம்ம இந்த கீ எலமெண்ட் கூட டிவைட் பண்ணணும். ஸோ 1 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1. நெக்ஸ்ட் இந்த 0. ஸோ இந்த 0க்கு பாருங்கள் 0 divided by 1 is equal to 0. So 0. Next, இந்த -2. So -2 divided by 1 is equal to -2. அடுத்தது 200. So 200 divided by 1 is equal to 200. So இப்போ வந்து நம்ம நியூ y-ஓட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி அப்படின்னா இந்த old s1 வேல்யூ divided by இந்த key element வச்சு பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டேபிளில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வேல்யூஸ் எல்லாமே டேபிளில் நோட் பண்ணிட்டேன். 0 1 1 0 -2 200. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம s2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ s2. ஸோ இந்த நியூ s2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓல்டு s2 வேல்யூவை ஃபர்ஸ்ட் அந்த டேபிள்லேருந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் s2 வேல்யூஸ். ஸோ 0 1 0 1 -1 400. ஸோ இதை வந்து நம்ம அங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னா இந்த கீ எலமெண்ட் வேல்யூ மட்டும் 1 வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இந்த கீ காலம்ல இருக்கிற பேலன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 0-வா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற நியூ டேபிளில். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு கீ காலம்ல இருக்குது. இந்த ஒயில் இருக்கிற செல் இதுதான் வந்து இந்த 1 தான் வந்து கீ காலம்ல இருக்குது. ஸோ அதனால் இந்த 1 கிட்ட நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஓல்டு s2 வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டேன். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 1 இந்த இடத்த தான் நம்ம வந்து இங்கே 0-வா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் அந்த 1 கிட்ட மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட நியூ y வேல்யூவை வந்து நம்ம இது கூட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து செகண்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 இருக்குது. ஸோ 1 - 1 is equal to 0 வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே இந்த நியூ y வேல்யூஸை டேரெக்டாகவே இங்கே போட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக போட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நியூ y-ஐ வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணல, அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கிறோம். ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து நியூ y வேல்யூஸை நோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ 0 - 0 is equal to 0 and 1 - 1 is equal to 0.
ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து இந்த நம்பரை வந்து ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், 0 - 1 is equal to -1 and 1 - 0 is equal to 1 and -1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போனா -1 + 2 is equal to 1. நெக்ஸ்ட் 400 - 200 is equal to 200. ஸோ இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச நியூ S2 வேல்யூஸை டேபிளில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிடச்ச எல்லா நியூ S2 வேல்யூஸும் நான் இங்கே நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் நியூ எக்ஸ், ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓல்டு எக்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஓல்டு எக்ஸ் வேல்யூஸ் 1 0 0 0 1 400. ஸோ இதுதான் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்சோ சொன்ன மாதிரியே இது வந்து கீ காலமில் இருக்குது இந்த நம்பர் வந்து. ஸோ இந்த செல்லில் வந்து நம்ம இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வர மாதிரி பண்ணணும். ஸோ பாருங்கள், ஸோ நான் வந்து ஓல்டு எக்ஸ் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 0 மார்க் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நம்ம வந்து இந்த 0 இருக்கிற இடத்துல வந்து இங்கே வந்து 0 கொண்டு வரணும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ஒய் வேல்யூஸ் பார்க்கலாம். அதாவது இங்கே 0 வருதா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஒய் பாருங்கள், இது வந்து செகண்டாக இருக்குது. ஸோ நியூ ஒயில் செகண்டாக இருக்கிற வேல்யூ பாருங்கள். ஸோ நியூ ஒய்னா இந்த வேல்யூ, இதில் வந்து செகண்டாக இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இங்கே 0 இருக்குது. ஸோ 0 - 1 is equal to நம்மளுக்கு வந்து -1 ஆன்சராக வரும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் என்ன வரணும்னு சொல்லியிருந்தேன், 0 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த நியூ ஒய் வேல்யூவை 0வால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த நியூ ஒய் வேல்யூஸை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 0வால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 1 வந்து 0வாக மாறும். ஸோ அப்போ நம்மளுக்கு 0 - 0 is equal to 0வாக இங்கே கன்வெர்ட் ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ அதனால் இந்த நியூ ஒய் வேல்யூவை நம்ம 0வால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 0 into நியூ ஒய் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், y வந்து 0 இருக்குது. ஸோ 0 into 0 is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 இருக்குது. ஸோ 0 into 1 is equal to 0. அண்ட் வந்து நம்ம எல்லாமே 0வால் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ எல்லாமே 0 தான், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 - 0 is equal to 1. நெக்ஸ்ட்டு 0 - 0 is equal to 0. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து இந்த கீ காலம் இருக்கிற இந்த செல்லை வந்து நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், 0 - 0 is equal to 0. தென் இங்கே 0 - 0 is equal to 0. அண்ட் இங்கே 1 - 0 is equal to 1. அண்ட் இங்கே 400 - 0 is equal to 400. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச நியூ எக்ஸ் வேல்யூவை வந்து நம்ம டேபிளில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூஸில் எல்லாமே நான் இங்கே நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன டேபிளில் வந்து நம்மளுக்கு ஒய் இந்த காலமில் தான் வந்து நம்மளுக்கு கீ காலமாக வந்தது. ஸோ இந்த காலமில் இந்த ஃபஸ்ட்டு ஒன் இது மட்டும் நம்மளுக்கு வந்து கீ எலமெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இதை மட்டும் 1ஆக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இந்த ரெண்டுத்தையும் 0வாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளில் பாருங்கள், இந்த ஒய் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் டேபிளில் வந்து கீ காலமாக மார்க் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து இந்த 1 வந்து கீ எலமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்த 1ஐ வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம். அதுக்கு கீழே இருந்த கீ காலமில் இருக்கிற பேலன்ஸ் எலமெண்ட்டை நான் 0வாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நம்ம இங்கே 0வாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே இசட்ஜே வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இசட்ஜே வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூஸ் இந்த கோஃபிஷியன்ட் மல்டிப்ளை இங்கே உள்ளே இருக்கிற மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இசட்ஜே வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் காலமுக்கு பாருங்கள், இங்கே 0 இருக்குது அண்ட் தென் இங்கே 3 இருக்குது. ஸோ 3 into 0 is equal to 0. அண்ட் தென் இதுக்கு பாருங்கள், இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ 0 into 0 is equal to 0. அண்ட் தென் இங்கே வந்து 4 into 1 இருக்குது. ஸோ 4 into 1 is equal to 4. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 0 கிடச்சிது இது ரெண்டுத்துக்கும், இங்கே வந்து 4 கிடச்சிது. ஸோ அது மூணுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இசட்ஜே வேல்யூ வந்து 4. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒய் காலமுக்கு பாருங்கள், இந்த கோஃபிஷியண்ட்டை கூட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 1 is equal to 3. அண்ட் இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ 0 into 0 is equal to 0. அண்ட் 4 into 0 is equal to 0. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடச்சிது அப்படின்னா 3 and 0 0 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3. ஸோ இசட்ஜே வேல்யூஸ் 3. இப்போ நெக்ஸ்ட் இந்த S1க்கு பாருங்கள். ஸோ 3 into 1 is equal to 3.
and 0 into minus 1 is equal to 0 and 4 into 0 is equal to 0. So இங்கே வந்து நம்மளுக்கு 3 0 0 கிடைச்சிது. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ZJ வேல்யூ வந்து 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் S2க்கு பாருங்க 3 into 0 0 and 0 into 1 0 and 4 into 0 0 தான். ஸோ இங்கே மூணுமே 0 தான். ஸோ ZJ வேல்யூவும் 0. ஸோ 0. இப்போ நெக்ஸ்ட் S3க்கு பாருங்க 3 into minus 2. So 3 into minus 2 is equal to minus 6 and 0 into 1 is equal to 0 and 4 into 1 is equal to 4. So இங்கே வந்து நம்மளுக்கு minus 6 0 4 ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணும்போது minus 6 plus 0 plus 4 is equal to minus 2. ஸோ ZJ வேல்யூ வந்து minus 2. ஸோ இப்போ நம்ம வந்து ZJ வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ minus CJ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ZJ வேல்யூஸ் இங்கே இருக்குது, CJ வேல்யூஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ZJ வேல்யூ 4 இருக்குது. ஸோ 4 minus 4 is equal to 0. ஸோ 0. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், இங்கே வந்து ZJ வேல்யூ 3 இருக்குது அண்ட் மேலே CJ வேல்யூவும் 3 இருக்குது. ஸோ 3 minus 3 is equal to 0. நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், இங்கே வந்து ZJ வேல்யூ 3 இருக்குது அண்ட் மேலே CJ வேல்யூ வந்து 0 இருக்குது. So 3 minus 0 is equal to 3 and then இங்கே பாருங்க இங்கே ZJ value 0 இருக்கு and CJ value 0 இருக்கு. So 0 minus 0 is equal to 0. So இப்போ next இதுக்கு பாருங்க இங்கே வந்து ZJ value minus 2 இருக்கு and CJ value வந்து 0 இருக்கு. So minus 2 minus 0 is equal to minus 2. So minus 2 நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ZJ minus CJ வேல்யூஸும் நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ZJ minus CJ value should be greater than or equal to 0 அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 0 3 0 minus 2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நம்பரும் நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் ஆனால் இந்த -2 மட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ அதனால் நம்ம அகெயின் ப்ரொசீஜரை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இங்கே ZJ minus CJ வேல்யூஸில் எது வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த -2 தான் மோஸ்ட் நெகட்டிவ். அதனால் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ -2 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த -2 வந்து இந்த காலமை கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த காலமை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் டிவைடட் பை இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க கீ காலம் வேல்யூ வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ பாருங்கள் 200 டிவைடட் பை -2. ஸோ இங்கே 200 டிவைடட் பை -2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் -100. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் 200 divided by 1 is equal to 200. So இங்கே 200 divided by 1 is equal to 200. Next இந்த செல்லுக்கு பாருங்க இந்த ரேஷியோக்கு வந்து 400 divided by 1 is equal to 400. So 400 divided by 1 is equal to 400. So இப்போ வந்து நம்ம ரேஷியோஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரேஷியோஸில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து -100 200 and 400 இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா 200 and 400 தான் பாசிட்டிவ் வேல்யூ. அதில் மினிமம் அப்படின்னா 200 தான் மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளோட மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ வந்து இந்த 200. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ 200 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 200 வந்து இந்த ரோவை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ரோவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீ ரோ அண்ட் இது வந்து கீ காலம் அண்ட் இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து லீவிங் வேரியபிள் அண்ட் இதுக்கு பேர் வந்து என்டரிங் வேரியபிள் அண்ட் இது வந்து கீ எலமெண்ட். ஸோ இதெல்லாமே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கீ எலமெண்ட். ஸோ இந்த பாக்ஸில் வந்து 1 தான் வேல்யூவாக இருக்குது. ஸோ கீ எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் என்டரிங் வேரியபிள் இஸ் S3. ஸோ என்டரிங் வேரியபிள் வந்து S3 அண்ட் லீவிங் வேரியபிள் வந்து S2. ஸோ இந்த வேரியபிள் வந்து லீவிங் வேரியபிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேபிளில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த S2 லீவ் ஆகிட்டு இந்த S2 இருந்த இடத்துல இந்த S3 இங்கே வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேபிள் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 4 பாருங்கள் தேர்ட் ஐட்ரேட்டிவ் டேபிள். ஸோ அகைன் வந்து ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு வேரியபிள் வந்து xy s1 s2 s3 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கான கோஃபிஷியன்ட்டையும் நான் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டேன். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இங்கே பிவியில் என்னெல்லாம் என்ட்ரு ஆயிருக்கு என்னெல்லாம் லீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம இப்போ நோட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் டேபிள் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டேபிளில் வந்து நம்மளுக்கு இந்த y அண்ட் எக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த y அண்ட் எக்ஸை நம்ம அப்படியே அந்த இப்போ புது டேபிளையும் நோட் பண்ணிக்கலாம். இந்த S2க்கு பதிலாக இந்த S3 வந்து வருது. ஸோ இந்த S2க்கு இருந்த இடத்துல நம்ம இப்போ வந்து S3 போட வரும். ஸோ y S3 அண்ட் x வரும். ஸோ இதை வந்து நம்ம அங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ y S3 இங்கே வந்து S2 இருந்தது, அதுக்கு பதிலாக S3 வந்து இப்போ என்டரிங் வேரியபிளாக இங்கே என்டர் ஆகிருக்கு அண்ட் தென் x வந்து ஆல்ரெடி இருந்தது தான்.
ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதுக்கான கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் S3யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து நம்ம ஒன்றா ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த S3 தான் நம்மளுக்கு வந்து என்டரிங் வேரியபிளாக இந்த டேபிளில் வந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ S3. ஸோ இந்த நியூ S3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓல்டு S2 டிவைடட் பை கீ எலமெண்ட் பண்ணணும். பிகாஸ் ஏன் ஓல்டு S2 பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல S2 தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக தான் இங்கே S3 வந்திருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் கூட நம்ம கீ எலமெண்ட்டை டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ X3. ஸோ நியூ X3 கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஓல்டு S2 வேல்யூ, இந்த வேல்யூஸ் டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து 1. ஸோ இந்த வேல்யூஸ் கூட இந்த 1 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 0க்கு பாருங்கள், 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 0க்கு பாருங்கள், ஸோ 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், -1 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு பாருங்கள், 1 divided by 1 is equal to 1. So next இதுக்கு பாருங்க 1 divided by 1 is equal to 1. So இப்போ next இதுக்கு பாருங்க 200 divided by 1 is equal to 200. So இப்போ வந்து நம்ம new S3 values கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம டேபிளில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, new S3 valuesலாம் நோட் பண்ணிட்டேன். 0 0 -1 1 1 and 200. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த y x valuesலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம y values கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்க, to find new y. ஸோ இந்த y values நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஓல்டு y values வேணும். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து நோட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓல்டு y values பாருங்கள், 0 1 1 0 -2 200. ஸோ ஆல்சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கீ காலம் வந்து இந்த செல் இந்த -2ல் வந்து கீ காலம் வந்திருக்கு. ஸோ அப்போனா நம்ம வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற டேபிளில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 0 வர மாதிரி பண்ணணும். ஸோ பாருங்கள் நான் வந்து ஓல்டு y values எல்லாமே அந்த டேபிள்லேருந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து -2ல் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம 0வை கொண்டு வரணும். பிகாஸ் இந்த -2 வந்து அங்கே வந்து கீ காலமில் இருந்துச்சு, அதனால். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச நியூ S3 வேல்யூஸ் பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு, இந்த இடம் அப்படின்னா சொல்யூஷனுக்கு பக்கத்தில். ஸோ சொல்யூஷனுக்கு பக்கத்தில் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம -2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -2 -1 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -3 வருது. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து 0 வரணும். ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ கொண்டு இந்த நியூ S3 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வரும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நியூ S3 வேல்யூஸை -2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -2 இன்ட்டு நியூ X3 வேல்யூஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 0 இருக்குது. ஸோ 0 -2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்குது. ஸோ -2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் தென் இங்கே -1 இருக்குது. ஸோ -2 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் 2 வரும். நெக்ஸ்ட் இந்த 1க்கு பாருங்கள், இங்கே 1க்கு வந்து -2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட் இந்த 1க்கு பாருங்கள், இங்கே வந்து -2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட் இங்கே 200 இருக்குது. இங்கே இதுக்கு வந்து -2 இன்ட்டு 200 இஸ் ஈக்குவல் டு -400. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸாக மைனஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 - 0 இஸ் ஈக்குவல் டு 0. And 1 - 0 is equal to 1. And 1 - 2 is equal to -1. And 0 - 2 already இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால 0 + 2 is equal to 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -2 + 2 is equal to 0. இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து இந்த கண்டிஷன் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே 0வா கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், 200 -400 இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால 200 + 400 இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த நியூ y வேல்யூஸ் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே அங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே கண்டுபிடிச்ச நியூ y வேல்யூஸ் எல்லாமே நான் டேபிளில் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டேபிளில் வந்து x வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் நியூ x, ஓல்டு எக்ஸ். ஸோ இந்த ஓல்டு எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து எழுதிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஸோ 1 0 0 0 1 and 400. ஸோ இதுதான் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூஸில் வந்து இந்த 1 வந்து கீ காலமில் இருக்குது. ஸோ அதனால இந்த 1 இருக்கிற இடத்துல நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற டேபிளில் வந்து 0 கொண்டு வரணும். ஸோ பாருங்கள், நான் ஓல்டு எக்ஸ் வேல்யூஸ் நோட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இந்த 1 இருக்க இடத்துல நம்ம இங்கே வந்து 0 கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ S3ல இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து நியூ S3ல வந்து இந்த இடத்துல வந்து 1 இருக்குது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 மைனஸ் திஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டேரெக்டாகவே நம்மளுக்கு 0 வந்துடுச்சு. அதனால் நம்ம இந்த நியூ S3 வேல்யூவை எதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த S3 வேல்யூஸை நம்ம இங்கே எப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் நியூ S3 வேல்யூஸை நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அது வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ 1 minus 0 is equal to 1 and 0 minus 0 is equal to 0 and 0 minus 1, so already இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0 plus 1 is equal to 1 and 0 minus 1 is equal to minus 1 and இங்கே வந்து 1 minus 1 is equal to 0. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து நம்ம 0வாக கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு 400 minus 200 is equal to 200. ஸோ இப்போ நம்ம இங்கே நோட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே நம்ம டேபிளில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டேபிளில் வந்து இந்த இடத்துல வந்து கீ காலம் வந்திருக்கும் அண்ட் இது வந்து கீ எலமெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ கீ எலமெண்ட்டை வந்து நம்ம ஒன்னாகவே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அண்ட் கீழே, ஸோ அதாவது பேலன்ஸ் இருக்கிற கீ காலமில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ZJ வேல்யூஸ் வந்து இந்த கோஃபிஷியன்ட் இன்டூ இந்த ரெண்டுத்தையும் இது மூணுமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மூணுமே ஆட் பண்ணும்போது நமக்கு ZJ வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு பாருங்கள் 3 இருக்குது. ஸோ 3 into 0 is equal to 0 and இங்கே 0 into 0 is equal to 0 and இங்கே வந்து 4 into 1. ஸோ 4 into 1 is equal to 4. ஸோ 0 plus 0 plus 4 is equal to 4. ஸோ ZJ வேல்யூ வந்து இங்கே 4. இப்போ நெக்ஸ்ட் Y காலம்க்கு பாருங்கள். ஸோ 3 into 1 is equal to 3 and 0 0 and இங்கே 4 and 0 is equal to 0. ஸோ இங்கேயும் வந்து 3 மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த 3 நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ 3 and then next இங்கே பாருங்கள் இங்கே வந்து 3 into minus 1 is equal to minus 3. Then இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ 0 into anything will be 0. And then இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 into 1 is equal to 4 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு minus 3 கிடச்சிது அண்ட் இங்கே நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ minus 3 plus 4 is equal to 1. ஸோ 1. இப்போ நெக்ஸ்ட் இந்த காலமுக்கு பாருங்கள். இங்கே வந்து 2 and 3. ஸோ 3 into 2 is equal to 6. And then இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 into 1 is equal to 0. And இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 into minus 1 is equal to minus 4. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே 6 கிடச்சிது, இங்கே 0 தான் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு minus 4 கிடச்சிது. ஸோ 6 minus 4 is equal to 2. ஸோ 2. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் இங்கே வந்து 3 into 0 is equal to 0 and இங்கே 0 into 1 is equal to 0. ஆல்சோ இங்கே 4 into 0 is equal to 0. ஸோ இங்கே வந்து மூணுமே 0 தான். ஸோ அதனால 0 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ZJ வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ மைனஸ் CJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பாருங்கள் ZJ வேல்யூ இங்கே இருக்குது அண்ட் CJ வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ ZJ வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு 4 minus 4 is equal to 0. அடுத்தது நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் ZJ 3 இருக்குது அண்ட் இங்கே CJ வேல்யூ 3 இருக்குது. ஸோ 3 minus 3 is equal to 0. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ZJ வந்து 1 இருக்குது அண்ட் இங்கே CJ வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ 1 minus 0 is equal to 1. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ZJ வேல்யூ 2 இருக்குது அண்ட் இங்கே வந்து CJ வேல்யூ 0 இருக்குது. ஸோ 2 minus 0 is equal to 2. நெக்ஸ்ட் இங்கே வந்து ZJ வேல்யூ 0 இருக்குது அண்ட் இங்கே CJ வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ 0 minus 0 is equal to 0. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கண்டிஷன் ZJ minus CJ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. அதாவது ஒன்று 0வாக இருக்கலாம் இல்லைன்னா 0க்கு மேல்பட்ட வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றது, கிரேட்டர் than வேல்யூவாக இருக்கணுன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ZJ வேல்யூஸ் வந்து 0 0 1 2 0 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பிகாஸ் இங்கே எல்லா வேல்யூவுமே 3 வேல்யூ 0வாக இருக்குது அண்ட் தென் 2 வேல்யூ வந்து 0க்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ எந்த வேல்யூவுமே வந்து நெகட்டிவ்ல இல்லை, எல்லாமே வந்து பாசிட்டிவ் அண்ட் 0வாகவும் இருக்குது. அதனால நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் since all ZJ minus CJ value is greater than or equal to 0. So therefore the above table is optimal. So max Z is equal to 4x plus 3y plus 0s1 plus 0s2 plus 0s3. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்மோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு இந்த கண்டிஷனை நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே வச்சு நம்ம மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து நாங்கள் மேலே டேபிளில் இருக்குது, அதை பார்த்து எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து தான் எடுப்போம். ஸோ இந்த எக்ஸ் இங்கே இருக்கா, ஸோ இதுக்கு நேராக என்ன இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 200
நெக்ஸ்ட் இங்கே y இருக்குது. ஸோ yக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, இங்கே 600 இருக்குது. ஸோ அப்போ yயோட வேல்யூ 600. அண்ட் இங்கே வந்து S3 இருக்குது. ஸோ S3க்கு நேராக 200 இருக்குது. ஸோ அப்போ S3யோட வேல்யூ 200. ஸோ x is equal to 200, y is equal to 600 and S3 is equal to 200. ஸோ இதை வந்து நம்ம அங்கே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 into xோட வேல்யூ வந்து 200 plus 3, y வேல்யூ வந்து 600 plus 0, S1க்கு வந்து வேல்யூ இல்லை, ஸோ 0 plus 0, S2க்கும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கல, ஸோ அதனால் அதுக்கும் 0 plus 0 into S3க்கு வந்து நம்மளுக்கு 200 அப்படின்னு வேல்யூ கிடச்சி. ஸோ அதை நோட் பண்ணிட்டு, ஸோ 4 into 200 is equal to 800 and 3 into 600 is equal to 1800 and 0 into 0 is equal to 0 and 0 into 0 is equal to 0 and இங்கே வந்து 0 into 200 is equal to 0. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2600. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து அந்த மெயின் ஆப்ஜெக்டிவோட வேல்யூஸ் தான் முக்கியம். ஸோ x, y and max value. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ x is equal to 200 and y is equal to 600 and max value வந்து இப்போ கண்டுபிடிச்சது வந்து 2600. ஸோ therefore the max z is equal to 2600. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.